நூடுல்ஸ், கோதுமை நூடுல்ஸு. இதை முதல்ல வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும். இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்து வேக போட்டிருக்கேன். இது தோல் உரிச்சிட்டு நசுக்கி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, கிராம்பு தூள் நுணுக்கி வச்சுருப்போம்ல, அந்த தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இதினா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இல்லை சிக்கன் பவுடர் இருந்தால் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு, அந்த வணக்கத்துலேயே 2-3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நூடுல்ஸை போட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு, பன்னீர் இருந்தால் பன்னீர் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். இது மாதிரி செஞ்சுக்கணும். அப்புறம் அப்படியே இந்த நூடுல்ஸ் தூக்கி போட்டு ஆயிடுச்சு பாருங்கள். நூடுல்ஸ் ரெடி. சூப்பராக இருக்கும்.